இப்போ ரிவ்யூ சொல்கிற இந்த படத்தை 2-3 நாள் முன்னாடியே நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ஏன் ரிவ்யூ சொல்லணும், அப்படி ஒன்றும் அவசியம் அப்படின்ற மாதிரி விட்டேன். சரி இப்போது சொல்லுவோம், 4 பேர் கேட்கட்டுமே அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அந்த ரோஹிணி சைடு போகும்போது கொஞ்சம் பேசினால் என்ன அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு. சரி ஓகே, அதான் நல்ல கான்செப்டாக தான் இருக்கும், உள்ளே போய் உட்காருவோமே அப்படின்னு உட்காந்து பார்த்தேன். கொஞ்சம் பேசினா பரவாயில்லைங்க, காதில் ரத்தம் வர அளவுக்கு பேசி வச்சுருக்காங்க. இவங்க பேசுகிறது பத்தாதுன்னு வீட்டில் வளர்க்குற நாய்க்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் பல கொடுமைகள் நடந்திருக்கு. என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பேசினால் என்ன படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பேசினால் என்ன, அதாவது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பமே கீர்த்தி பாண்டியன் அவர்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே பரபரப்பாக இருப்பாங்க. அதாவது போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு வர்றதுமா கொள்றதுமா இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வினோத் கிஷன் அவர்கள் வராரு அவரை மீட் பண்ணுறதுக்காக. அப்படி என்ன இது ரெண்டுத்துக்குள்ளே என்ன அப்படி ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள், ஸோ அதனால் அவங்க பிரிஞ்சாங்களா சேர்ந்தாங்களா, இறுதியாக எந்த இடத்துனால இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது தான் படத்தோட கதையை இவங்க காட்டுறாங்க. இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அதாவது கீர்த்தி பாண்டியனும் நம்ம வினோத் கிஷன் 2 பேரும் சந்தித்த விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ஜியில் விளையாடும் போது அப்படியே பழக்கம். அதை பார்த்து ஒரு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவார். அதை பார்த்து இந்தம்மா பேச ஆரம்பிப்பாங்க. அது உண்மையிலே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தரோட நமக்கு பழக்கம் ஏற்படும். அந்த பழக்கம் எது வரைக்கும் போகும் அப்படின்றது இவங்க காமிச்சது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இதை தாண்டி படத்தோட பிரச்சனை அப்படின்னு எடுத்தோம்னா, மொத்த படமுமே பிரச்சனை தான். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு போகுது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது கொஞ்சம் ஷார்ட்டாகவோ ஸ்வீட்டாகவோ கொஞ்சம் கிறிஸ்பாவோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவங்க எல்லா சீனையுமே ரொம்ப லென்த்தாக எடுத்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு கீர்த்தி பாண்டியன் அவங்க அம்மா கிட்டே ஃபோனில் வீடியோ காலில் பேசுகிறாங்க. இந்த சீனை என்ன கதைக்கு தேவையோ அதை மட்டும் பேசிட்டு அடுத்த சீனுக்கு போகலாம் இல்லையா? இப்போ ஜென்ரலாக நம்ம வீடியோ கால் பண்ணுறோம், யார்கிட்டையும் பேசுகிறோம்னாக்கா எல்லாத்தையும் நம்ம பேசுவோம், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த விஷயத்தை கீர்த்தி பாண்டியன் அவங்க அம்மா கிட்ட வளவலன்னு பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு போர் அடிக்குது. எனக்கு தெரியல, இந்த ஒரு சீன் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை யோசிச்சு தான் எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சீன் இல்லை, நிறைய சீன் வளவலன்னு தேவையில்லாத சீனாக இருக்குது எல்லாமே. அதே மாதிரி கீர்த்தி பாண்டியனுக்கு பார்த்திங்கன்னா ஜெனிலியான்னு ஒரு நினைப்பு. ஆக்சுவலாக இந்த படத்தில் அப்படி தான் குறும்புத்தனம் பண்ணுறேன் அப்படின்னு இவங்களே கொஞ்சம் ரெட்டு சடை குடிமி போட்டு 10th கிளாஸில் படிக்கிற மாதிரியெல்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க வேலை படித்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கூட பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அந்த குறும்புத்தனம் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆத்திரம் வருது. அந்த மாதிரியான சீனாக எடுத்து வச்சுருக்காங்க இவங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க 2 பேருமே, அதாவது வினோத் கிஷனாக இருக்கட்டும் கீர்த்தி பாண்டியனாக இருக்கட்டும், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாசமாக தான் போகிறீங்க அப்படின்றது படம் பார்க்குற நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்படி இருந்தும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாமல் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வைக்கிறாங்க. வினோத் கிஷனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் லவ் பண்ணி ரொம்ப உருகி காதலிச்சு அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தாகி பிரிஞ்ச விஷயத்தெல்லாம் இவர் கேள்விப்பட்டு, ஐயோ வேணாம்ப்பா இந்த பெயின் நமக்கும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று என்ன பண்ணார், கீர்த்தி பாண்டியன்கிட்ட நம்ம யார், நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வீராசாமி படத்தில் நம்ம தலைவன் கண்ணு முன்னாடியே காதலிக்கு கல்யாணம் நடக்கும் இல்லையா, அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காப்புல நம்ம வினோத் கிஷனு. ரொம்ப கிரிஞ்சான சீனாக எடுத்து வச்சுருக்காங்க இவங்க. ஏதாவது ஒரு சீனாவது படத்தில் நல்லா இருக்குமா அப்படின்னு உட்காந்து பார்த்தா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. இவங்க இந்த ஸ்கூல் சீன் அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று. அந்த ஸ்கூல் சீனில் பார்த்திங்கன்னா நம்ம வினோத் கிஷன் +2 படிக்கிறாரு. அப்போது கீர்த்தி பாண்டியன் அதே ஸ்கூலில் 10th படிக்கிறாங்க. ஆனால் இவங்க காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கீர்த்தி பாண்டியனை வினோத் கிஷன் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லையா ஸ்கூலில். அப்படி ஒரு உருட்டி வச்சுருக்காங்க. ஆனால் கீர்த்தி பாண்டியன் அவர் போகிற இடத்துக்குலாம் பின்னாடி போவாங்களாம், அப்படியே உருகி காதலிப்பாங்களாம், பின்னாடியே போவாங்களாம். ஆனால் வினோத் கிஷனுக்கு தெரியவே தெரியாதான் இவங்க கூட படித்தாங்க அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு உருட்டெல்லாம் உருட்டி வச்சுருக்காங்க. அதாவது படம் பார்க்குற நம்ம பூரா பயிலையும் முட்டா பைய நினச்சி படம் எடுக்கிறாங்க இவங்க. மொத்தத்தில் இந்த கொஞ்சம் பேசினால் என்ன படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கதையும் நல்லா இல்லை, திரைக்கதையும் சுவாரஸ்யமாக இல்லை, லாஜிக் மிஸ்டேக் ஊர்பட்டது இருக்குது. எந்த ஒரு சீனையுமே நம்ம உட்காந்து ரசிக்க முடியாத அளவுக்கு ஒரு மொக்க படத்தை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக பார்க்க முடியாது, ஏன்னா எல்லா தேட்டர்லேயும் தூக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷனில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.